அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனதிலாக்கி தரட்டும். நம்முடைய வாக்கு சொத்துக்கள் எந்த நேரம் நம்மிடமிருந்து அபகரிக்கப்படும் என்று தெரியவில்லை. புதிய சட்டங்களை போட்டு நசுக்கிறார்கள். வட்டியில வந்து இன்னொரு மதத்தினுடைய தெய்வத்தின் பெயரை சொல்லி கத்தலாம் என்று நீதிபதியின் அறையில் இருந்து கொண்டு ஜட்ஜாக இருப்பார் தீர்ப்பை எழுதுகிற பொழுது நாம இங்க கருப்பு சோப்பும் அல்லது கருப்பு வெள்ளையுமோ அல்லது பச்சை வெள்ளையுமோ கொடியை பிடித்துக் கொண்டு போராட்டம் நடத்துவதல்ல. அந்த ஜட்ஜினுடைய அதே அறையில் ஏறி அந்த ஜட்ஜில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தில் இருக்கும் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய குர்ஆனை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களெல்லாம் தலைமை நீதிபதிகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தலைமை நீதிபதி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தலைமை நீதிபதி. ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு சம்பந்தமான செய்தியை குர்ஆன் சொல்லி காட்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அன்றைய காலகட்டத்தில் கூபாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கிறார்கள். தலைமை நீதியாக பொறுப்பேற்றவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அருகில் அழைத்து வைத்து பாலுகா பால் குளிரூட்டப்பட்ட பால் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வைக்கப்படுகிறது. மன்னரும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியும் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பாலை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். மன்னர் குடிக்கிறார். ஆனால் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி